செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேர்க்கடலை சாகுபடி பரப்பளவு அதிகரித்து வருகிறது. தர்பூசணிக்கு பதிலாக வேர்க்கடலை சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இயந்திரம் மூலம் விதைகளை விதைத்து வரும் விவசாயி தனசேகரன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். மக்கள் இந்த வேர்க்கடலை நிறைய சாகுபடி பண்ணுறாங்கன்னா இது ஈஸியாக இருக்குது. நம்ம இதை மிஷினில் போடும்போது இந்த இயந்திரத்தில் போடும்போது ஈஸியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னென்னா ரெண்டாவது ஆள் பற்றாக்குறைங்க. இப்போ ஆள் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. வேர்க்கடலை நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஏர் ஓட்டி வேர்க்கடலை போட்டாங்க மாட்டில் பூட்டி. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. இதை ஒரு நாள் ஆகுங்க மாடு தடவி ஆடு தடவி பார்க்கறதுக்கு. இது மாடு இல்லைங்க இப்போ ஊரில் எங்கேயுமே. வேர்க்கடலை இந்த வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் நிறைய போடுறாங்க. வேர்க்கடலை வண்டியில் போடுறது என்னென்னா ஒரு விஷயம் நல்லா கொஞ்சம் நமக்கு களைக்கட்டில் போடுறத விட கொத்தி போடுறத விட கொஞ்சம் கீழே இறங்குது. அது அப்படி கீழே போடும்போது 4 அங்குலத்தில் 3 அங்குலம் 4 அங்குலம் விழும்போது அந்த செடி கீழே பனச்சிக்கின்னு வருதுங்க. அப்படி வரும்போது ஒரு செடிக்கு 60 காயிலேருந்து 75 காய் 80 காய் 100 காய் கூட இருக்குதுங்க. G7 G9 K6 இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குதுங்க. அப்புறம் குத்துக்காய் இருக்குது, நாட்டுக்காய், இந்த மாதிரி இதுவெல்லாம் இருக்குதுங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு சில ஏரியாவில் 40 கிலோ போடுறாங்க 30 படி. ஒரு சில ஏரியாவில் 60 கிலோ போடுறாங்க. ஒரு சில ஏரியாவில் இந்த ஏரியாவில் 50 கிலோ 55 கிலோக்கு மேலே போடுறது இல்லைங்க. ஒரு சில ஊரில் 80 கிலோ 75 கிலோ போடுற ஏரியாவும் இருக்குதுங்க.